ஒரு நாள் ஒரு பெரிய குருவை ஒரு பெரிய பிரசங்கத்திற்கு அழைத்தனர். 10,000 பேர் வருவாங்க என்ற எதிர்பார்ப்பில் அவரை அழைத்து வர ஒரு குதிரைக்காரர் அனுப்பப்பட்டார். ஆனால் அதே நாளில் ஊரில் கடுமையான மழை பெய்தது. நிகழ்வு ரத்து செய்யப்பட்டது. மக்கள் எல்லாம் கலைந்து விட்டனர். குரு அந்த இடத்துக்கு சென்றபோது அங்கே ஒரே ஒருவராக அவரை அழைத்து வந்த குதிரைக்காரன் மட்டுமே இருந்தார். மிகவும் ஆழமான உரையை கூற தயாராகி வந்த குருவுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது. அவர் எளிமையாக கேட்டார், என்ன பண்ணலாம் இப்போ? அதற்கு குதிரைக்காரன் கவலை இல்லாமல் பதிலளித்தார், ஐயா, நான் ஒரு சாதாரண குதிரைக்காரன் தான். எனக்கு அதிகம் தெரியாது. ஆனா ஒன்று தெரியும். நான் 30 குதிரை வளர்க்குறேன். புல்ல வைக்க போறப்ப எல்லா குதிரையும் வெளியே போயிருக்கும். அந்த நேரத்தில் ஒரு குதிரை தான் அங்கே இருந்தா அதற்கு தேவையான அளவு புல்லு வச்சுட்டு நானும் திரும்பி வந்துடுவேன். அங்கே இல்லாத குதிரைகளுக்காக இருக்கிற குதிரையை பட்டினியா விட மாட்டேன். அந்த வார்த்தைகள் குருவுக்கு ஒரு நெடுந்தேர்வாக இருந்தது. சபாஷ் என்றார் குரு. உடனே குதிரைக்காரனுக்காகவே தன் பிரசங்கத்தை தொடங்கினார். தத்துவம், மந்திரம், அனைத்தையும் அடுக்கி காட்டினார். பிரசங்கம் முடிந்ததும் பெருமையாக கேட்டார், எப்படி இருந்தது என் பேச்சு? அதற்கு குதிரைக்காரன் மீண்டும் அத்தனையும் தாண்டி ஒரு சொற்ப பதிலளித்தார். ஐயா, நான் ஒரு குதிரைக்காரன் தான். ஆனால் இன்னும் ஒரு சொல் மட்டும் தெரியும். நான் புல் வைக்கிற இடத்துல ஒரே ஒரு குதிரை தான் இருந்தால் அதற்கு தேவையான அளவு புல் மட்டும்தான் வைப்பேன். 30 குதிரைக்கான புல்லை எல்லாம் அதுக்கு சேர்த்து கொட்ட மாட்டேன். குரு அதை கேட்டதும் அரண்டு போய்விட்டார். நீதி: யாருக்கு என்ன தேவை, எவ்வளவு சொல்லினால் புரியும் என்று புரிந்து கொள்வதே ஞானம். நன்றி.